அடுத்து கௌரவ விருந்தினரும் பள்ளிகளின் காவலரும் வழிகாட்டியுமாகிய சிவகங்கை மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு பாலுமுத்து MS எம்எட் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மருதுசீமை நல்லாசிரியர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள மருதுசீமை மாணவ செல்வர்களுக்கும் இன்று பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வரவிருந்துள்ள மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் பள்ளிகளில் சென்ற இடங்கள்லாம் மிதிவண்டி வழங்கும் பொழுது விழாக்களில் 10, 12ஆம் வகுப்பு அந்த பள்ளியில் படித்து முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முதல் 2, 3 மாணவர்களுக்கு தலா 10,000, 5,000, 3,000 என்று வாரி வழங்கியுள்ளார்கள் என்பதை இங்கு உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தலைமை ஆசிரியர்கள் எதிர்பாராமலே பள்ளிகளில் புறவலு திட்டத்திற்காக சென்ற இடங்களிலெல்லாம் ரூபாய் 10,000 கொடுத்து வந்துள்ளார்கள் என்பதையும் உங்கள் முன்னால் சொல்லி மகிழ்கின்றேன். மேலும் 2023-24 கல்வியாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் 10, 12ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 2வது இடம் பெற்றுள்ள தலைமை ஆசிரியர் பெருமக்கள் உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு மதியமும் இரவும் அறுசுவை உணவு, அதுவும் அசைவ உணவு ரூபாய் சுமார் 20 லட்சத்துக்கு மேல் ஆசிரியர் பெருமக்களுக்கு செலவு செய்து அனைவரும் உண்டு மகிழ்வதற்கு நல்ல ஒரு உணவை படைத்த ஐயா அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கல்வித்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவரை தொடர்ந்து நாங்கள் விடவில்லை. மேலும் மேலும் அவர்களிடம் சிவகங்கை மாவட்டத்தில் மருதுபாண்டிய நகரில் உள்ள கூட்ட அரங்கிற்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடத்துவதற்காக LED வால் என்ற ஒரு 12:8 அளவில் LED வால் ஒன்றை கேட்டிருந்தேன். அதற்கும் எவ்வளவு வேண்டும் என்று மனமுகர்ந்து என்னிடம் கேட்ட பொழுது ரூபாய் 3 லட்சம் எங்களுக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். எனவே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாரி வள்ளல், கொடை வள்ளல் என்று போற்றி புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு ஐயா அவர்கள் கல்வித்துறைக்கு செய்து வைத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு கல்வித்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு வருகை பெறுந்துள்ள நல்லாசிரியர் விருதுகள் பெற்றுள்ள 9 நவக்கிரகங்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நவரத்தினங்கள் 9 பேருக்கும் தங்களுடைய திருக்கரங்களால் அவர்களை பாராட்டி மகிழ உள்ளார்கள். மேலும் அரசு பள்ளியில் 7.5 என்ற கொள்கையின்படி படித்து முடித்து இன்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நமது மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள மருத்துவர்கள், வருங்கால மருத்துவர்களுக்கும் தங்களுடைய திருக்கரங்களால் பாராட்டு தெரிவித்து மகிழ உள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள PD சார் அவர்கள், இங்கு வருகை புரிந்துள்ள திருமதி கோகிலா ராணி நாராயணம்மா அவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள நாராயண் சார் அவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்த இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இப்பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியருக்கு ஒரே ஒரு அறிவுகளை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்வதோடு மாணவ செல்வங்கள் வருங்காலங்களில் வருகின்ற கல்வி ஆண்டிலும் இந்த கிறிஸ்துராஜா பள்ளியிலிருந்து 100% ரிசல்ட்டுகளை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று இப்பள்ளிக்கும் இந்த மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் எங்கள் பள்ளி தலைவர் ஏடி விக்டர் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார்.
அடுத்ததாக திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி என் கோகிலாராணி நாராயணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். தமிழ்நாடு மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள சிவகங்கை சீமையின் நல்லாசிரியர் பெருமக்களுக்கும், அரசு பள்ளியிலே பயின்று அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள பள்ளி மாணவ செல்வங்களுக்கான பாராட்டு விழாவினை தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் எங்களுடைய மாவட்டத்தின் ஈடில்லாத தலைவர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்களே, விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திட்ட இயக்குனர் திரு சிவராமன் அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய திரு பாலுமுத்து அவர்களே, தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் திரு பொன் விஜய சரவணகுமார் அவர்களே, மற்றும் எங்களுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அன்பிற்கினிய திரு சண்முக வடிவேல் அவர்களே, நகர செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பாளர்களே, வாழ்த்துரை வழங்க வந்துள்ள அத்துணை விருந்தினர்களுக்கும், நல்ல ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், பெற்றோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். Joyful morning children. Very good. இந்த பள்ளியிலே எப்பொழுதும் முதலில் பரிமாறிக்கொள்ளும் ஒரு வார்த்தை என்றால் அது ஜாய்ஃபுல் மார்னிங். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மை அந்த ஜாய்ஃபுல்னஸ் தொற்றிக்கொள்ளும். அந்த அழகான ஒரு பழக்கத்தை சேர்மன் விக்டர் சார் அவர்கள் பின்பற்றி வருகிறார். நான் மேடையிலே அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தோன்றியது. அதாவது மலரும் நினைவுகள். 2008 கிறிஸ்துராஜா மேல்நிலைப் பள்ளியின் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன், முதலில் அந்த அடிக்கல் நாட்டு விழாவை எங்களுடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்று அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அதனை துவக்கி வைத்தார். அப்பொழுது அதற்கு பிறகு 2010 இந்த பள்ளியின் அடிக்கல் நாட்டு இந்த கட்டடத்தை மாணவர்களுக்கு திறந்து வைத்தார். அதே போல இன்று இந்த கிறிஸ்துராஜா பள்ளியின் வெள்ளி விழாவிலே, அதுவும் பவள விழா காணும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த காலத்திலே வெள்ளி விழா காணும் கிறிஸ்துராஜா பள்ளியினை நல்லாசிரியர் விருது பெறும் அனைவரையும் கௌரவிக்க வேண்டும் என்று சேர்மன் விக்டர் சார் விரும்பினார். அதன் வழியே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி வருகிறார். எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது 2002 அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே 2வது வரிசையில் 2வது ஆளாக என் மகனின் பெற்றோராக நான் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைய தினம்தான் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பேச்சை முதலில் நான் கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்னைக்கு தான் நான் ஏனால் நான் வீட்டிலிருந்து வெளியில் அதிகம் வராத பெண்மணியாக நான் இருந்தேன். அன்றுதான் முதலில் அமைச்சரின் பேச்சை கேட்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சியில் என்னை அறியாமல் அந்த கை தன்னால் மேலே எழுந்து ஆரவாரம் செய்தது. அவ்வளவு மகிழ்ச்சி. அமைச்சரின் பேச்சை கேட்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருந்து பின்னர் மாவட்ட செயலாளராக உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி முதல் முயற்சியிலே அமைச்சரவையில் இடம்பெற்று எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவாகி, அதே போல எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களின் நேசத்திற்கும் உண்மைக்கும் உரியவராக இருந்து
எப்பொழுதும் உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பை மட்டுமே தாரக மந்திரமாக்கி அதையே முதலீடாக கொண்டு இந்த சிவகங்கை மாவட்டத்தின் செல்ல பிள்ளையாக ஒரு முறை இருமுறை அல்ல 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியே மகேசன் பணியாக தொடர்ந்து செய்து உன்னதமான ஒரு தலைவராக நம்முடைய தமிழகத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் நமக்கு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நல்லாசிரியர் விருது பெறும் இந்த விழாவிலே எங்களுக்கெல்லாம் நல்ல ஆசிரியராக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய உன்னதமான ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்பதற்கான சான்றுதான் இது. இப்பொழுது நான் 2வது வரிசையிலே அமர்ந்திருந்த நான் இன்று அமைச்சரின் மேடையிலே அவருடைய மேடையை பகிர்ந்து கொள்ளும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கிறா. அதற்காக இந்த யூனிவர்ஸுக்கு நான் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இதற்கு காரணம் நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் நான் உரியவே பெருமை கொள்கிறேன். அடுத்தது இந்த நல்லாசிரியர் விருதுகள் பெற வந்துள்ள நல்லாசிரியர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். அதில் இந்த சகாயராணி பெண்கள் மேல்நிலை பள்ளி எனக்கு ரொம்ப பரிச்சயமான பள்ளி. ப்ளீஸ் டவுன் மேம், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அவுட் லைக் ப்ளீஸ் டவுன் மேம். ஆக்சுவலி அந்த பள்ளிக்கு சென்ற வருடம் நான் செல்ல நேர்ந்தது. எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் துணைவியார் திருமதி பிரேமா பெரிய கருப்பன் அவர்கள் பயின்ற பள்ளி. அவர்கள் இந்த பள்ளியை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த பள்ளியை பார்த்து நான் வியந்த விஷயம் என்னவென்றால் டிசிப்ளின், அபரிதமான ஒழுக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு ஆசிரியர் என்பவர் கல்வியை மட்டும் போதிப்பது மட்டுமல்லாமல் வாழ்வியல் நெறிமுறைகளையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பவரே ஒரு நல்ல ஆசிரியர். அதனால்தான் மேடம் அவங்க அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அனைத்து அந்த 9 நல்ல ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுடைய பயிற்சி பாசறையிலே அவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண் விடுதலை போன்ற பாடங்களை சிறப்பாக எடுத்ததனால்தான் அதில் பயின்ற நன்றாக படித்த ஆகச்சிறந்த மாணவர்களாக எங்களுடைய பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தோன்றினார்கள் இல்லையா? அவர் வழியில் அந்த பாடங்கள் எல்லாம் கொள்கைகளாக மாறி அந்த கொள்கைகளை மக்கள் நல திட்டங்களாக இன்று செயல்படுத்தி வருகிறார் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள். என்னைக்குமே நாம படிச்சதை நாம செயல்படுத்தணும். நமக்கு சிந்திக்க நமக்கு சொல்லி கொடுத்தது நல்ல ஆசிரியர்கள். திராவிட முன்னேற்றம் கழகம்தான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இன்று இந்த அளவுக்கு இவ்வளவு கட்டமைப்போடு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நம்மளை சிந்திக்க சொன்னது யாரு? பெரியார். பகுத்தறிவு வேணும்னு சொன்னாரு. அவர் சொல்றத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல, சிந்தியுங்க, உங்களுக்காக நீங்க சிந்தியுங்கன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். கடமைக்காக எல்லோருக்குமே கடமை இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை சிறப்பாக அர்ப்பணிப்போடு செய்பவர்கள் மட்டுமே இந்த பூவுலகில் நிலைத்த புகழை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட பெருந்தன்மையான மனிதர் தான் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார். அதே போல இந்த ஆசிரியர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த பள்ளியின் சேர்மனை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். சேர்மன் திரு விக்டர் அவர்கள் தந்தைக்கும் நிகரானவர், நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கு ஏற்றவர். அவரை அதாவது நல்ல சிறந்த கல்வியாளன் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பார். நான் அந்த அமைதியான முகத்தை தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவர் என்னிடம் அடிக்கடி சொல்வார், அவருக்கு ஒரு டெரரான முகம் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பெரம்பால நிறைய வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார். ஸோ அந்த டெரரான முகத்தை நான் பார்த்ததில்லை. எனக்கு பிடித்தமான ஒரு
ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விக்டர் சார். அவருக்கு வெள்ளி விழா காணும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள், சேர்மன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இன்று இந்த அரசாங்க பள்ளியில், அரசு பள்ளினா சும்மாவா, எங்களாலேயும் முடியும்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு அந்த கல்வியை பயின்று இன்று அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள அந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை கூறி, நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை கூறி இந்த விழா சிறப்புற நடைபெற என வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி கே. கோகிலா ராணி அவர்களை கௌரவிக்கிறார் எங்கள் பள்ளி திட்ட இயக்குனர் திருமதி விஜயா விக்டர். முன்னாள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் திரு ரா. சிவராமன் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மருது சீமை நல்லாசிரியர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மருது சீமை மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விழாவிலே கலந்து கொண்டு அனைவருக்கும் பாராட்டுகளை வழங்க காத்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பள்ளி கல்வித்துறையை சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதனை சார்ந்த அலுவலர்கள், இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அனைத்து மாணவ செல்வங்கள், பத்திரிகை, உள்ளாட்சி பிரதிநிதிகள், காவல்துறை மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாயத்தில் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கல்வியின் மூலமாக அனைத்து வகையான செயல்களையும் நம்மால் எட்ட முடியும் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் உண்டு. நமது சிவகங்கை மாவட்டம் கடந்த ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிகளில் மாநில அளவில் பல்வேறு சாதனைகளை எய்தி கொண்டிருக்கின்றன. அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், திறம்பட படித்து அத்தனை சாதனைகளையும் செய்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் கூறுவார், கல்வியை பற்றி கூறும் பொழுது பெண் கல்வியை பற்றி குறிப்பாக கூறுவார். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று கூறுவார். அதுதான். ஸோ கல்வி என்பது அவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம். அந்த கலர் நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்பது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கருத்து. ஆகவே அனைத்து பெண்களும் அனைத்து பெண்களும் படிக்கின்ற பெண்கள் மேல்நிலை கல்விக்கு செல்லும் பொழுது விடுபடாமல் செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கிய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றன. ஆகவே இந்த விழாவில் கலந்து கொண்டு பாராட்ட பெற உள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு ரா. சிவராமன் அவர்களை எங்கள் பள்ளி தலைவர் விக்டர் அவர்கள் கௌரவிக்கிறார். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு மாவட்ட ஆட்சியர் வர வேண்டியது, மாவட்ட ஆட்சியர் வர முடியாதனால என்ன அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ மாவட்ட ஆட்சியரின் சார்பாக உங்களுக்கு அனைத்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வகுமார் காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பத்தூர் அவர்களை உரை அளிக்குமாறு அழைக்கிறோம்.
இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அமைச்சர் சார் அவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கங்கள். திடீர்னு வந்தவுடனே பேச கூப்பிட்டாங்க, ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை கல்விங்கிற எந்த அளவு முக்கியம்னா, நார்மலாக ஒருத்தரோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகும். சாதாரண ஒரு கூலி வேலை பார்த்தவங்க தான் ஒரு ஐஏஎஸ் வரைக்கும் போக முடியும். இப்போ நல்லா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன், எங்கள் அப்பா அம்மாலாம் கூலி வேலை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி எஜுகேஷன் மட்டும்தான் என்னை இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கு. ஒரு மீட்டிங்கோ அல்லது சரியாக படிக்கலன்னு நான் வெளியில் நின்றுக்கிறப்ப இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா எப்படியோ அதே தான் நானும் ஒரு கூலி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தரோட எஜுகேஷன் மட்டும்தான் அவங்கள சிறப்பான உயரத்துக்கு கொண்டு போகும், வேறு எதுவும் அந்தளவுக்கு கொண்டு போகாது. ஒருத்தர் உழைப்பால் முன்னேறி வர்றதை விட எஜுகேஷனில் வர்றதோட மதிப்பு மரியாதை இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே அது மாதிரி நல்ல மாணவர்களை உருவாக்குறதுக்காக சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியில் படித்து உயர்ந்த பதவிக்கு சென்ற மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என நன்றி தெரிவிக்கிறேன். திரு செல்வகுமார் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை எங்கள் பள்ளி தாளாளர் ஏடி ரூபன் சார் கௌரவிக்கிறார். காவலர் தந்தை பெரியார் வகுத்த பாதையில் சமூக நீதியை செயல்படுத்தி வரும் நமது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கைக்குரிய நமது தொகுதியின் காவலர் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்றிவிட்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மருது சீமை மைந்தைகளையும் நீட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள அரசு பள்ளி மாணவர்களையும் கிறிஸ்துராஜா பள்ளியின் விழுமையங்களை முன்னெடுத்து செல்லும் கிறிஸ்துராஜா பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் திருக்குறள் முற்றோதல் செய்து தமிழக அரசின் குறள் பரிசு ரூபாய் 15,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் பெற்றுள்ள குறள் செல்விகளையும் கௌரவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் சிறப்பாக பணி செய்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு அவர்களுடைய சேவைகளை பாராட்டுகின்ற வகையில் நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்படுவது உண்டு. அந்த நல்லாசிரியர் விருதை ஆசிரியராக இருந்து நாட்டின் உயர்ந்த பொறுப்பிற்கு வந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தில் அதை ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் நல்ல ஆசிரியர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதைப்போல பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அவர்களும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அமைச்சர்களும் அந்த ஆசிரிய பெருமக்களை வாழ்த்து இருக்கிறார்கள். அதைப்போல நம்முடைய மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய 9 ஆசிரிய பெருமக்களை பாராட்டுகின்ற வகையிலும் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதன் பிறகு நடைபெற்ற நீட் என்ற புதிய தேர்வு முறையின் மூலமாக மருத்துவம் படிப்பதற்கு நடைபெற்ற தேர்வுகளில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படித்து அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய 13 மாணவ செல்வங்கள் அத்தகைய சாதனையை படைத்திருக்கிறார்கள். ஆக நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்களோடு இந்த இளம் வயதில் சாதனையை படைத்திட்ட அந்த அரசு பள்ளி தேர்ச்சி பெற்று மருத்துவர்களாக எதிர்காலத்தில் வர இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களையும் வாழ்த்துகின்ற வகையில் நம்முடைய கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய தலைவர் திரு ஏடி விக்டர் அவர்களுடைய பெருமுயற்சியால் இன்று இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அத்தகைய ஒரு நல்ல விழாவில் எனக்கு முன்னர் இங்கே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய திட்ட இயக்குனர் திரு சிவராமன் அவர்களே,
கலந்து கொண்டு வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய காவல் துணை கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் அவர்களே, முதன்மை கல்வி அலுவலராக ஏதோ பெயரளவில் இருந்தோம் என்று கடமையை செய்கின்ற ஒருவராக இல்லாமல் கல்வியில் இந்த மாவட்டத்தை முதன்மை இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று சிறப்பாக தானும் பணி செய்து மற்றவர்களையும் பணி செய்ய வைக்கின்ற பெருமைக்குரிய பாலமுத்து அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தந்து உங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் காணொளி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியரோடு ஆய்வு கூட்டம் நடைபெறுகின்ற காரணத்தால் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் சண்முக வடிவேல் அவர்களே, ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வாழ்த்துகின்ற நிகழ்ச்சி என்பதையும் கடந்து மூன்றாவது விழாவாக என்னையும் பாராட்டுகின்ற நிகழ்ச்சியாக நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி கோகிலா நாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், மாணவ செல்வங்கள், அதைப்போல என்னையும் இணைத்து பாராட்டி இருக்கின்ற திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோகிலா ராணி அவர்களே, நாராயணன் அவர்களே, அன்பிற்கினிய வட்டார கல்வி அலுவலர் குமார் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் சாந்தி அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் KS நாராயணன் அவர்களே, நகர் செயலாளர் கார்த்திக் அவர்களே, நகர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அந்தோனி ராஜ் அவர்களே, பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் கான் முகமது அவர்களே, அன்பிற்கினிய வரலாற்றுத்துறை தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய புரவலர் அன்பிற்கினிய பாலசுப்பிரமணியன் அவர்களே, இந்த விழா ஏற்பாடை தனக்கே உரித்தான பாணியில் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கௌரவித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய விக்டர் அவர்களே, திருமதி விஜயா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அமீர் பாதுஷா அவர்களே, AD ரூபன் அவர்களே, ராஜசெல்வன் அவர்களே, மாவட்ட மக்கள் தலைவர்கள், அன்பின் சகோதரர்கள் ருக்மா சரவணன் அவர்களே, இளமாறன் அவர்களே, ஹரிஹரன் அவர்களே, காளிமுத்து அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, கண்ணன் அவர்களே, ராஜா அவர்களே, பூக்கடை சேட் அவர்களே, ஹரி அவர்களே, பரணி அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, PR செல்வம் அவர்களே மற்றும் கலந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நல்லாசிரிய பெருமக்கள் அன்பிற்கினிய SV முத்துக்குமார் அவர்களே, ஜாய்சி மேரி அவர்களே, ஜோசப் கமலாராணி அவர்களே, முனைவர் இரா வனிதா அவர்களே, கானாருணா வெற்றிவேந்தர் அவர்களே, P லட்சுமி அவர்களே, ஆசிரியர் அமுதா அவர்களே, ஆசிரியர் கபில்தேவ் அவர்களே, ஆசிரியர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் இன்று நடைபெறுகின்ற இந்த பாராட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாராட்டுதலை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி வனிதா அவர்களே, பீர்க்கலைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவன் ரவி அவர்களே, அதே பள்ளியில் படித்த மற்றொரு மாணவன் நாகராஜ் அவர்களே, மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி சிவகங்கையை சேர்ந்த மாணவி
மாணவிகள் காயத்ரி அவர்களே, சினேகா அவர்களே, முறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் மாணவன் மதன் அவர்களே, நாகப்பா மருதப்பா அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூரில் படித்த மாணவி லட்சுமி அவர்களே, அரசு மேல்நிலைப்பள்ளி அள்ளிநகரம் தானு அவர்களே, அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் கார்த்திக் அவர்களே, அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்கமுனரி திரு சூர்யா மாணவன் சூர்யா அவர்களே, காரைக்குடி SMS பள்ளியினுடைய மாணவி வைஷ்ணவி உள்ளிட்ட அருமை மாணவ செல்வங்களே, அவர்களுக்கு ஊக்கம் தந்து உதவி இருக்கக்கூடிய பேராசிரியர் வேலாயுதராஜா அவர்களே, பேராசிரியர் சேவர்கொடியன் அவர்களே, தாஜ் ரீஃபா அவர்களே, மற்றும் பல்வேறு சாதனைகளை படைத்திட்ட புவனதர்ஷினி அவர்களே, தன்யஸ்ரீ அவர்களே, குரு கணேஷ் அவர்களே, குருஸ்ரீ பாலா உள்ளிட்ட அனைத்து நண்பர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருப்பத்தூரில் கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய நிறுவனர் தலைவர் விக்டர் அவர்களுடைய பெருமுயற்சியால் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் அழைத்து பாராட்டுகின்ற வகையில் என்னையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை வழங்கிய அன்பிற்கினிய விக்டர் அவர்களுக்கும் அவரது துணைவியார், அவருடைய புதல்வன் உள்ளிட்ட பள்ளியின் நிர்வாக குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் பிறரால் அளிக்க முடியாத, திருட முடியாத ஒரு செல்வம்னா கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வத்தை எப்படி நாம் வேளாண் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு விளைநிலங்களை தேடி அந்த விளைநிலங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு பயிர்களை செய்து அதன் மூலமாக உணவுப் பொருள்களை நாம் பெறுகிறோமோ, அதைப்போல வயிற்று பசியை போக்குவதற்கான அந்த உணவுகளை உற்பத்தி செய்வதைப் போல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஏதோ இயற்கை வளங்கள் இருந்துவிட்டால் மட்டும் போதாது, தொழில் வளம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த நாடு கல்வி வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்றுதான் அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லா வளர்ச்சிகளுக்கு இடையிலும் கல்வி வளர்ச்சியில் சிறந்த நாடாக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதில், உயர்த்த வேண்டும் என்பதில் தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசுகள் எப்பொழுதெல்லாம் பொறுப்பேற்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இத்தகைய அறிவு பட்டாளத்தை உருவாக்குகின்ற பணி, அந்த புரட்சியை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள்தான் ஆசிரிய பெருமக்கள். ஆக அத்தகைய அந்த ஆசிரிய பெருமக்களுடைய தேவைகளையெல்லாம் உணர்ந்து அவர்களுக்கு அரசின் சார்பில் எந்த விதமான சிரமமும் இல்லாத அளவிற்கு, அது பணிச்சுமையாக இருந்தாலும் பொருளாதார நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் தந்ததும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுகள் என்பதையும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அள்ளி கொடுத்தவர்கள் என்ற நற்பெயருக்கு இலக்கணமாக விளங்கினார்கள். அவர்கள் வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மகத்தான பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும்
அந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் முதலமைச்சர்களுடைய வழித்தோன்றலாக இருந்து அவர்கள் வழியில் பல்வேறு நிதி நெருக்கடிகள் இந்த அரசுக்கு இருந்தாலும் கூட ஆசிரிய பெருமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு கலைஞரை போல, பேரறிஞர் அண்ணாவைப் போல அவரும் உதவி செய்து வருகிறார்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்வார்கள் என்ற உறுதியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசிரிய பணி அனைத்து பணிகளிலும் உன்னதமான பணி என்னன்னு சொன்னால் ஆசிரிய பணி. அத்தகைய ஆசிரிய பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வாழ்த்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், மனநிறைவு அடைகிறோம், பெருமைப்படுகிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படித்து பெற்றெடுத்து அவர்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள். அப்படி யார் பெற்ற பிள்ளைகளையோ உங்கள் கையில் நம்பி ஒப்படைக்கின்ற அந்த பிள்ளைகளை அறிவு சார்ந்தவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, சகோதரி கோகிலா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கல்வியறிவு மட்டுமல்ல, ஒழுக்கமுள்ளவர்களாகவும் அவர்களை உருவாக்குகின்றவர் மகத்தான பணியினை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளைப் போல, உங்களுடைய பிள்ளைகளைப் போல பிறர் பெற்ற பிள்ளைகளையும் நீங்கள் பெற்றெடுக்காத பிள்ளைகளாக அவர்களை தத்தெடுத்து வளர்த்து அவர்களை ஆளாக்குகின்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அத்தகைய அந்த மகத்தான பணியை செய்கின்ற நீங்கள், இன்றைக்கு கூட கோகிலா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், நான் கடந்த 2008களில் அன்று இந்த பள்ளியினுடைய துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுது நடைபெற்ற சம்பவத்தை எல்லாம் சொல்லி தன்னுடைய மலரும் நினைவுகளை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். ஆக அத்தகைய புரட்சியை எக்காலத்திலும் யாராலும் செய்திட முடியும் என்பதையும் அதை இங்கே தன்னுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொண்டது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ஆக இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல அனைத்து வளங்களோடு கல்வி வளமிக்க மாநிலமாக இருந்தால்தான், நாடாக இருந்தால்தான் அந்த நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசின் நிதிநிலையிலே கூட 40,000 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கும் 7,000 கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கும் என்று உயர்த்தி 47,000 கோடி ரூபாய் இன்றைக்கு கல்விக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறைகளுக்கு ஒதுக்கிய அதிகபட்சமான நிதியை பெற்றதும் நம்முடைய கல்வித்துறை தான். அதையும் கடந்து ஒருபடி மேலே போய் முதலமைச்சர் அவர்கள் தான் ஆற்றுகின்ற உரைகளில் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால், முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கு எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனாலும் கூட அதிலும் 2 துறைகள், கல்வி மற்றும் சுகாதாரம், ஆக மருத்துவமும் அதைப்போல கல்வித்துறையும் எனது 2 கண்களுக்கு சமமாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு ஆர்வத்தோடு முதலமைச்சர் அவர்களும் இந்த துறையிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உணர முடிகிறது. தொடர்ந்து இன்றைக்கு கல்வி வளர்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு மகத்தான வளர்ச்சியை, சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது மாணவர்களால் மட்டுமல்ல, மாணவர்களும் அவர்களை தயார்படுத்துகின்ற ஆசிரியர்களும் இணைந்த ஒரு கூட்டு பொறுப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு அத்தகைய சாதனையை பெற முடிகிறது. இந்தியாவில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படித்தவர்களுடைய சராசரி விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 24%. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் அது 2 மடங்கு, டபுள்னு பார்த்தீங்கன்னா கூட 48 தான் வரணும். 54% மேலாக தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதிலும் மனநிறைவு கொள்ளவில்லை.
இன்னும் இந்த விகிதாச்சாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது புதிய திட்டங்களாக இடைநிலை கல்வியில் நம்முடைய திட்ட இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பள்ளி படிப்பை முடித்ததோடு அவர்கள் நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து பட்டப்படிப்பு மேற்படிப்புகளை படிக்க வேண்டும். இடைநிற்றல் கல்வியில் கூடாது என்பதை அவர் உணர்த்தியதைப் போல உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் தான் பெண்களுக்கான மாணவிகளுக்கான அரசு பள்ளியில் படித்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு தொழிற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டம் மூலமாக அறிவித்து அதை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதைப்போல மாணவர்களுக்கான திட்டம் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை அறிவித்து அவர்களும் தொடர்ந்து உயர்கல்விகளை பெற வேண்டும் என்பதற்காக அறிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 7 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகையை பெறுகின்ற அந்த திட்டத்திலே பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 54% என்பது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் 60-70க்கு மேற்பட்ட சதவீதங்களை எட்டிப்பிடித்து தமிழகம் தொடர்ந்து முன்னணி மாநிலமாக கல்வி வளர்ச்சியில் இருக்கும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் கிடைத்திட்ட மிகப்பெரிய பெருமை. அத்தகைய பெருமையை ஈட்டி தந்தவர்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கு இணையாக தங்களுடைய கவனத்தை படிப்பிலே செலுத்தி அந்த சாதனைகளை நிலைக்கத்தக்க வகையிலே செய்தவர்கள்தான் மாணவ செல்வங்கள் என்பதையும், ஆக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் எந்த அளவிற்கு பாராட்டினாலும் தகும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்திய அளவில் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறது. மாநில அளவில் நம்முடைய மாவட்டத்தினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கோ இருந்துச்சு. 10க்கு பின்னால் 15, 20 என்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சிகளில் இடம்பெற்றிருந்த இடத்தை எல்லாம் முன்னோக்கி வந்து இப்பொழுது நடந்து முடிந்த 10, 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளில் மாநிலத்தில் 38 மாவட்டங்களில் நம்முடைய மாவட்டம் 10லும் 12லும் 2வது இடத்தை பிடித்திருக்கிறோம் என்றால் இது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் கூட நம்முடைய அமைச்சர் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொன்னார். அதெல்லாம் செய்யணும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த பெருமையை இந்த சாதனையை நீங்கள் செய்வது கடினம். ஆனால் அத்தகைய சாதனையை படைத்திட்ட உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது, உற்சாகப்படுத்த வேண்டியது, அதே போல் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்ந்துதான் நாங்கள் இது போன்ற காரியத்தை செய்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை படிக்கிறாங்கன்னா அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன உதவிகளை நாம் செய்ய முற்படுவோமோ அதை போன்ற உதவிகளை, ஆக்கத்தை, ஊக்கத்தை யார் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் செய்திட வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையிலே தோன்றி உங்களையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம், பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே குறிப்பாக உயர்ந்த பள்ளிகளில் அதிகமான கட்டணங்களை கட்டி அந்த மாதிரி பள்ளிகளில் படிச்சுறவங்க தான் சாதிக்க முடியும் என்பதையெல்லாம் கடந்து அரசு பள்ளினா சும்மாவா அப்படின்னு சொன்னது மாதிரி, கோகுலா சொன்னது மாதிரி நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. சிவகங்கை மாவட்டம் என்பது ஒரு பின்தங்கிய பகுதி என்று எல்லோரும் சொல்வதுண்டு. அந்த வகையில் பின்தங்கிய இந்த மாவட்டத்தின் இந்த பகுதிகளில் 13 மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படித்து தனியார் பள்ளிகளுக்கு இணையான தேர்ச்சிகளை பெற்றிருப்பது பன்மடங்கு பாராட்டுதலுக்கு உரியவர்கள் என்பதை
நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படி ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வால் இந்த சேவையை செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய சேவைகளுக்கு இன்றைக்கு விருது பெறக்கூடிய உங்களைப் போல் எதிர்காலத்தில் அவர்களும் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களும் இத்தகைய விருதினை பெறுவதற்கு நாமும் சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு இந்த விருது வழங்கல் ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக ஆசிரிய பெருமக்கள் என்பது எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் யார் நல்லவர்கள் என்று தேர்ந்தெடுப்பது சற்று கடினமான ஒன்றுதான். அந்த வகையில் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நல்லாசிரியர்கள் அல்ல. ஆசிரியர் என்று என்னைக்கு நீங்கள் அந்த பணிக்கு செல்கிறீர்களோ, இந்த விருதினை பெற்றாலும் இந்த விருதினை பெறவில்லை என்றாலும் நீங்கள் அனைவரும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள். அனைவருமே நல்லாசிரியர்கள் தான் என்பதை உணர்ந்து உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை மாணவ செல்வங்கள், சாதனைகளை படைத்தவர்கள் இங்கே பாராட்டுதலை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்து இவர்களை ரோல் மாடலாக இவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இனி எதிர்காலத்தில் தேர்வுகளை எழுத இருக்கின்ற மாணவ செல்வங்களும் இவர்களைப் போல சாதனையை, இந்த 13 பேர் என்பது இந்த ஆண்டு கதை, நாங்கள் அடுத்த வருஷம் 26 பேராக வருவோம், அதில் நானும் ஒருவனாக வருவேன் என்ற உறுதியை ஏற்கின்ற நிகழ்ச்சியாக இந்த பாராட்டு விழாக்கள் இருக்க வேண்டும், இருக்கும் என்றும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் ஏற்கனவே பாராட்டுதலுக்காக பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட காளையார் கோயிலில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தினோம். அடுத்து என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்நிலை பள்ளிகளுக்கும் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு ஒரு முறை 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த மிதிவண்டிகளை வழங்குவதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அனைத்து பள்ளிகளுக்கும் நான் சென்று அதை செய்து வருகிறேன். தொடர்ந்து மாணவ செல்வங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் ஒரு ஒடுக்கப்பட்ட பகுதியான ஓரமான பகுதியான பிறந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு எப்படி நீங்கள் அரசு பள்ளியிலே படித்து மருத்துவர்கள் என்ற நிலைக்கு உயர்கிறீர்களோ, அதை போல சாதாரணமான ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர் தான் உலகம் போற்றக்கூடிய ஒரு இந்திய நாட்டின் தலைவராக ஜனாதிபதியாக வந்தார் என்பதையும் கடந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு விஞ்ஞானியாகவும் தன்னுடைய சாதனையை படைத்திட்ட அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் படித்தது அரசு பள்ளிகள்தான் என்பதை உணர்ந்து அத்தகைய அந்த பெருமையை தொடர்ந்து சாதித்து வருகின்ற அரசு பள்ளி ஆசிரிய பெருமக்களை பாராட்டுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் விக்டர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு அரங்கத்தில் நடத்துகிறத விட அவங்க பள்ளியிலே நடந்திருந்தால் அந்த பள்ளியையும் நாம் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இந்த அரசு பள்ளி தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு அரசின் சார்பிலே அநேகமாக எல்லா இதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஃபீஸு இதெல்லாம் முடிச்சிடுறாங்கல்ல. நாகப்பா மருதப்பாவில் படிச்சு அந்த பிள்ளை லட்சுமி தானே, எங்கே அது ஏற்கனவே வர சொல்லி பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டு பார்க்க முடியல என்ற காரணத்தினால நம்முடைய ஆசிரியர் விக்டர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த 11 இன்று வருகை தந்திருக்கின்ற 11 மாணவியர்களுக்கும் எனது சார்பில் எல்லா செலவுகளும் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே நான் பார்க்கையில் பார்த்தேன், உனக்கு டபுள் இது என்ன, நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும், ஃபீஸு கட்டணுமா, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே கவர்மெண்ட்லேயே வந்துருச்சுன்னு சொன்னிச்சு. ஆனாலும் ஒரு 25,000 ரூபாயை அன்னைக்கு நான் அவசர பணிகள் செஞ்சேன். அது மாதிரி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 11 மாணவ செல்வங்களுக்கும் எனது சார்பில் ரூபாய் 25,000 ரூபாயை நான் அவர்களுக்கு வழங்குகிறேன். அதே போல் ஆசிரிய பெருமக்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் வந்திருக்கக்கூடிய நம்ம லட்சுமிக்கு இன்னைக்கு உண்டு என்ன. அதனால்
அது வேண்டாம். வராதவங்களும் அப்புறம் பார்த்துக்குறோம், வந்தால் நம்ம கௌரவிச்சுக்கிறோம். அதே போல் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சார்பில் கைத்தறி ஆடைகளை அணிவித்து எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய விக்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்க 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 என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.